ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு டி நகர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதுக்கு தான் ரெடி ஆயிருக்கும். ஸோ என்ன வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பேக் பேக் வேணும். என்னோட பேக் பேக் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அண்ட் அந்த ஜிப் எல்லாம் போயிடுச்சு. சரி, அதான் புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே பார்க்கலாம். நான் ரெடி ஆயிட்டேன். இனிமேல் தான் பைக்கில் போகணும். அங்கே போயிட்டு நான் வீடியோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன் அண்ட் போயிட்டு வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ஒரு ஹாலாக போடுறேன். கீப் வாட்சிங். போலாமா? போலாமா? சொல்லு. சொல்ற வரைக்கும் கிளம்ப முடியாது. 350 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சாட்டர்டேன்றதுனால டிராஃபிக்காகவும் இருந்தது அண்ட் பட் சாட்டர்டே கூட்டமாகவும் இல்லை. அங்கே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டமாகவும் இல்லை. நாங்கள் அப்படியே சரவணா ஸ்டோர்ஸில் பைக் பார்க் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்துட்டோம். லாஸ்ட்டாக அங்கே சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அந்த பிரிட்ஜுக்கு கீழே கடை இருக்கும்ல, அங்கே இந்த ஷாப்பில் வந்து நிறைய பேர்ல் ட்ராப் இயரிங்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. ஸோ நான் அங்கேருந்து ஒரு 2 இயரிங்ஸ் வந்து வாங்கினேன். பேர்ல் ட்ராப் இயரிங்ஸ் நல்லா அழகாக இருந்தது. அந்த போ ஷேப்லலாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இயரிங்ஸ் அண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் அந்த மாதிரி நிறையாவே இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரியும் இருந்தது. அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நான் யூஸ்வலாக இங்கே வந்து செப்பல்ஸ் வந்து நிறைய வாங்குவேன் முன்னாடியெல்லாம். பட் இப்போலாம் என்னன்னா grip இருக்க மாட்டேங்குது எனக்கு முன்னாடி விட. நான் லாஸ்ட் ஒரு ஹால் போட்டிருப்பேன்னா ஃபுட்வேர் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 4 வாங்கியிருந்தேன். பட் அது நல்லா தான் இருக்கு. நான் வாங்கும்போது வந்து நல்லா குஷன் வச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. அது ஒரு 1 டே நம்ம ஃபுல்லாக போட்டு நடந்தோம்னாவே அந்த குஷன் எல்லாம் போயிடுது. ஸோ அது வந்து கால் வந்து அழுத்துது, கீழே இருக்கிற ஷேப்பில் அழுத்திட்டு. அண்ட் இப்போ ஒரு சாஃப்டான சர்ஃபேஸில் மாலில் இல்லை ஆஃபீஸ்லலாம் டைல்ஸ் அந்த மாதிரி இதில் நடக்கிறோன்னா வழுக்குது. ஆக்சுவலி அந்த grip வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இனிமேல் இங்கே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால எந்த செப்பல் பக்கமே போகல, சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. நிறைய அந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் அழகா இருந்தது, சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே. அதில் மெயினாக ஒரு எலிஃபெண்ட் இருந்தது பார்க்கறதுக்கு அழகா. அப்படியே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த ஜூஸ் ஷாப்பில் வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பாண்டியன் பேங்கிள்ஸ் போனோம். எனக்கு வந்து ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். செயின் எல்லாமே பார்த்தேன். ஒரு சிங்கிள் பீஸே 110 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கு நம்ம மீஷோலே வாங்கிடலாம். அதில் லைக் ஒரு 3-4 பீசஸ் வந்து 150 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால அங்கே எதுவும் வாங்கவில்லை. அப்படியே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சுற்றிட்டு ஒரு கடையில் கடலை வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே சைடில் ரோடோரமாக சைடில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரியான வெயில், ஆனால் பட் காற்றடிச்சதுனால ரொம்ப அவ்வளோ ஒன்றும் வெக்கையாக தெரியல. ஓகேவா போச்சு. அப்புறமா சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோம். எனக்கு வந்து மெயினாக பேக் பேக் தான் வாங்கணும். அதனால அந்த செக்ஷனுக்கு டைரெக்டாக போயிட்டு பேக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இந்த எல்லோ கலரே பிக் பண்ணிட்டேன். அண்ட் அங்கே வந்து ஒரு வீராஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருந்தது, அதில் தான் நான் எடுத்திருந்தேன். அண்ட் அதே பிராண்டில் வந்து கொஞ்சம் நிறைய பேஸ்டல் கலர்ஸில் லெதர் ஃபினிஷில் நிறைய பேக்ஸ் வந்து நல்லா இருந்தது. குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸ் வந்து 700 to 900 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. எனக்கு இந்த பிஸ்தா க்ரீனுமே அழகாக இருந்தது, பட் அது எடுக்கல. எனக்கு எல்லோ தான் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஸோ நான் வந்து எல்லோ பிக் பண்ணிட்டேன். அப்படியே அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் அப்படியே இந்த வீடியோ எண்டில் வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ஹாலாக ஆட் பண்ணுறேன். ஹே, ஸோ நம்ம டி நகர் போயிட்டு வந்துட்டோம். சரி, வந்த உடனே என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத ஹாலாக காமிச்சிடலான்னு அப்படியே உட்காந்துட்டேன். மூஞ்செல்லாம் கரியாக இருக்குது பைக்கில் வந்ததுனால. சரி, நான் இதெல்லாம் தான் அங்கே வாங்கியிருந்தது.
ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியன் பேங்கிள்ஸ்ல என்ன வாங்கினேன் அப்படின்றது காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேர் பேண்ட் தான் எடுத்திருந்தேன். என்கிட்ட இருக்கிறது வந்து இங்க இந்த எட்ஜ் வந்து கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால ரீஸ்டாக் பண்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து 18 rupees. அதுக்கப்புறமா இந்த கியூட்டான ஒரு போ கிளிப். ஸோ இப்பெல்லாம் பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இதான் யூஸ் பண்ணுறாங்கல்ல. அதனால சரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டோம்னா பின்னாடி இந்த போ கிளிப் மாட்டினா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் எடுத்திருந்தேன். ஒயிட் வந்து ஒரு மாதிரி நெட்டட் கிளாத்தில் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஃப்ளவராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இது ஒன்று. இதோட ப்ரைஸ் வந்து 54 rupees. நான் இதே மாதிரி போ கிளிப் வந்து எங்கே பார்த்தேன், ஏதோ ஒரு ஷோரூம்ல பார்த்தேன். எங்க ஞாபகம் இல்லை, மேக்ஸா ஜூடியோவா எங்கேயோ அந்த மாதிரி ஷோரூம்ல பார்த்தேன். 250 rupees போட்டிருந்தாங்க. நான் அதனால அங்கே வாங்கல. பட் இது பாண்டியன் பேங்கிள்ஸ்ல ஜஸ்ட் 54 rupees தான் இது. அதுக்கப்புறம் அதே மாதிரில இந்த பிங்க் கலர், நல்ல ஒரு அழகான பிங்க் கலர்ல சேம் அதே போ கிளிப் தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. ஏன்னா இந்த கிளாத் வந்து நல்லா டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி சாட்டின் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி பேண்ட்ஸ் நம்மள மேல ஹாஃப் பார்ட்டிஷன் எடுத்து போட்டுக்கிறதுக்காக இது எடுத்திருந்தேன். பிகாஸ் இந்த போ கிளிப் மாட்டணும்னா இது வந்து பின்னாடி கிளிப் டைப் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா இப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது வந்து ஹேரை வந்து ஹோல்ட் பண்ணாதுல, அதனால ஸோ இந்த மாதிரி பேண்டு போட்டுட்டு அது மேலே அதை மாட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பேண்ட் வாங்கினேன். இது எவ்வளோன்னு தெரியலையே. அது வந்து 10 rupees. அண்ட் இந்த பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் பேக், இது வந்து என்னோட நீஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால அவளுக்கு இது ஒன்று எடுத்தேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பாண்டியன் பேங்கிள்ஸில் வாங்கினது. அண்ட் அப்புறமா வந்து சும்மா பிளாட்ஃபார்மில் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப்பில் வந்து 2 இயரிங் வந்து வாங்கியிருந்தேன், பேர்ல் ட்ராப் இயரிங்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஈச் வந்து 40 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டியாக இருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை பேர்ல் இயரிங். ஸோ இது மேலே பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது, கீழே வந்து பேர்ல் ட்ராப் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா சேம் பேர்ல் தான், கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து போ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈச் வந்து 40 rupees. ஸோ இதெல்லாம் தான் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அண்ட் பாண்டியன் பேங்கிள்ஸில் வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து போன வேலை பேக் பேக் வாங்க போயிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் போய் வாங்கணும். நானும் பிளாட்ஃபார்மில் பார்த்தேன். அண்ட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஷாப்ஸ் எங்கேயுமே எனக்கு எதுவுமே பிடிக்கல பேக் பேக்ஸ். அதனால சரவணா ஸ்டோர்ஸ் போய் பார்த்தோம். அங்கே இந்த எல்லோ கலர் வந்து நல்லா இருந்தது. சரி, எல்லோ வந்து எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகும் அப்படின்றதுனால பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருந்தேன். நல்ல ஸ்பேஷியஸாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துருந்தேன். மோஸ்ட்லி இது எதுக்காகனா சும்மா ஃபேமிலியோட ட்ரிப் எல்லாம் போகிறோன்னா உள்ள வந்து மெயினாக வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய பேக்காக பார்த்து எடுத்தது. வாட்டர் பாட்டில் அண்ட் ஏதோ கொஞ்சம் சம்திங்ஸ் 1 or 2 திங்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுச், பர்ஸ், அந்த மாதிரி ஒரு அம்ப்ரெல்லா ஏதோ ஒன்று. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்தேன். இங்கே ஃப்ரண்ட்ல ஒரு ஜிப் இருக்குது, பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது. அண்ட் நல்லாவே இருக்குது. இந்த மேக்னெட்டிக் க்ளோஸர் இருக்குது. அண்ட் இந்த உள்ளேயும் ஒரு பெரிய ஜிப்பர் இருக்கு. ஸோ இந்த பேக் தான் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 760 rupees. இன்னைக்கு வந்து இதெல்லாம் நான் ஷாப் பண்ணியிருந்தேன். Hope you guys like this video. Thanks for watching. Bye.